கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 21வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில மாதங்களாகவே கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மீண்டும் வந்த மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். கூட்டரங்குகள், உணவருந்துமிடம், வாகன நிறுத்துமிடம், கழிவறைகள், குடிநீர் சுத்திகரிப்பான் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மொடச்சூரில் உள்ள தான்தோன்றி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் விழா தொடங்கி 22ஆம் தேதி சந்தனக்காப்பு அலங்காரமும் 24ஆம் தேதி மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை நடைபெற்ற முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் அருகே பெற்றோரை இழந்து ஆதரவின்றி தவித்த 3 சிறுவர் சிறுமியருக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக உதவி கிடைத்துள்ளது. நன்னிமங்கலத்தைச் சேர்ந்த சிவக்குமார், சுமதி தம்பதி உயிரிழந்த நிலையில் அவர்களின் 3 குழந்தைகள் சுவாதி, ஸ்வேதா, சிவேஸ்வரன் ஆகியோர் ஆதரவற்ற நிலையில் தவித்து வந்தனர். இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து 3 பேருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று திருவாரூர் ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைதியுடனும் சகோதரத்துவ உணர்வுடனும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சில மாநிலங்களில் மதவாத கும்பல்கள் திட்டமிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதவாத கும்பல்களின் வன்முறைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ஏவுகணை தயாரிப்பில் வடகொரியா மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. 8700 டன் கொண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமானத்தை வடகொரிய அதிபர் கிம் நேரில் ஆய்வு செய்தார். வடகொரிய கடற்படையின் நவீனமயமாக்கல் மற்றும் அணு ஆயுத தயாரிப்பில் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது.